சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். 10ல் குரு பதவியை கெடுப்பார், நேர சமயபுரம் போயிடுங்க. இந்த வக்ர காலத்துல நீங்க செய்தா தான் இந்த வேலை சரியா இருக்குன்னு எம்டிஏ கூப்பிட்டு அதை செய்ய சொல்லுவாரு. ஒரு வியாழக்கிழமை, எல்லாரும் வெள்ளிக்கிழமை போக சொல்லுவாங்க, நீங்க என்ன சாமி வியாழக்கிழமை போக சொல்றீங்க அப்படின்னா, மனைவிக்கான தேவையை உருவாக்கினார் இறைவன். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்ரகாலம் என்பது கோல்டன் டைம், தங்க நேரம். எப்படின்னா 10ஆம் இடத்தில் குரு வந்ததிலிருந்தே சிம்ம ராசிக்காரர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு வேலை செய்கிற அலுவலகத்தில் மேலதிகாரிகள் நான் செய்த வேலையை பாராட்டவில்லை, வேலையில் குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர். ஏன்னா 10ல் குரு பதவியை கெடுப்பார், அது உண்மைதான், இதில் மாற்று கருத்து இல்லை. பதவியில் இடையூறை தருவார், பதவியை கெடுப்பார். அதே போல 7ஆம் இடத்து சனியும் வக்ரகாலத்தில் இருக்கிறார். அவருமே நவம்பர் 4ஆம் தேதியில் வக்ரத்தை நிவர்த்தி செய்து விடுவார். இந்த குரு வக்ரகாலம் என்பது சனி வக்ர நிவர்த்தி, சனி யோகம் 7ஆம் இடத்துல. அதே போல குரு வக்ர யோகம் 10ஆம் இடத்துல பதவியை கெடுத்து கொண்டிருந்த, பதவியில் குறை சொல்லி கொண்டிருந்த, பதவியில் இடையூறு செய்து கொண்டிருந்த, நீங்கள் ஒரு வேலை செஞ்சு இன்னொருவருக்கு பாராட்டு சென்று கொண்டு இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருந்தவர்களுக்கு அப்படி ஒரு யோகமானது இந்த குரு வக்ர காலத்தில் வர இருக்கிறது. அதுவும் சிம்ம ராசியில் பிறந்து ஜனன ஜாதகத்திலே குரு வக்ரம் என்று இருந்தால் இரட்டை பலன்களை அனுபவிக்க முடியும். நீ சிம்ம ராசி பிறந்துட்டியா, இந்த அக்டோபர் 15லிருந்து பிப்ரவரி 11 வரை வரக்கூடிய இந்த 120 நாள் குரு வக்ர காலத்தில் நேர சமயபுரம் போயிடுங்க. சமயபுரம் மாரியம்மனை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாரியம்மனில் எந்த மாரியம்மனுக்கு போகணும்? ஆதி மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய பழைய மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். போய் அரிசி மாவில் ஒரு விளக்க போட்டு, என்னைக்கு போடணும்? வியாழக்கிழமை காலையில் யமகண்டத்தில் 6 to 7 யமகண்டத்தில் ஒரு அரிசி மாவில் விளக்க போட்டு, அம்மா ஆதி மாரியம்மா, அரங்கநாதன் பெருமானின் தங்கையே, உன்னை நான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்ததிலிருந்து, மே மாதத்திலிருந்து எனக்கு அலுவலக ரீதியாக, வருமான ரீதியாக சில குறைபாடுகளையும், சில மன உளைச்சல்களையும், சில அழுத்தங்களையும் கொடுத்தாரு. அவற்றையெல்லாம் நிறைவு செய்து வச்சு கொடுமா, நீ தான் என் குரு. அரங்கநாயகன் தங்கையாக வேப்பமர காட்டில், வேப்பமர வனத்தில் அமர்ந்த நாயகியே அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு அரிசி மாவு விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை செய்து விட்டால் அப்படி கொடுத்துருவா. உங்களுடைய அர்த்தமான தெய்வம், உங்களை புரிதலான தெய்வம், உங்களை காத்து ரட்சித்து அரவணைக்கக்கூடிய உங்களுடைய தாய் சமயபுரம் மாரியம்மன், ஆதி மாரியம்மன். அந்த மாரியம்மனை ஒரு வியாழக்கிழமை, எல்லாரும் வெள்ளிக்கிழமை போக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சாமி வியாழக்கிழமை போக சொல்கிறீங்க அப்படின்னா, குரு கடாட்சம் உங்களுக்கு வேண்டும், அவளை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே இல்லாதவங்களுக்கு தாய் யார்? இறைவன் தான், இறைவிதான். இறைவிதான் தாய், இறைவன் தான் தகப்பன். அப்போ தாய்க்கும் தாயாக இருக்கக்கூடியவள், உங்கள் அம்மாவுக்கே அம்மாவாக இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், வேப்பவன நாயகி. அந்த ஆதி மாரியம்மனை ஒரு வியாழக்கிழமையில் 6 to 7 மாவு விளக்கு, அரிசி மாவு விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்து பாருங்கள், உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர முடியும். அவள் குருவாக இருந்து குரு கொடுக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற்று உங்களிடம் தந்து விடுவாள். இந்த குரு வக்ர காலத்தில் அவளை நீங்கள் வழிபடும்போது, 10ஆம் இடத்துல குரு வந்தார், பதவியை கெடுத்தார், நிறைய இடைஞ்சல் பண்ணார் என்று புலம்பிக் கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் இந்த 120 நாள், அக்டோபர் 15லிருந்து பிப்ரவரி 11 வரை
இந்த 120 நாள் விடிவு காலம், இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ உங்களை ஒரு அலுவலகத்தில் திட்டாங்க, ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, ஏதோ நீங்கள் செய்தது பிடிக்காமல் திட்டாங்க, ஒதுக்கி வைக்கிறார்கள். அலுவலகத்திலே நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த வக்ர காலத்தில் நீங்கள் செய்தால் தான் இந்த வேலை சரியாக இருக்குன்னு எம்டியை கூப்பிட்டு அதை செய்ய சொல்லுவார். இது ஒரு உதாரணம். அதே போல் உங்களுக்கான தேவைகளை உருவாக்கி உங்களை தேட வைப்பார்கள். உங்களுடைய பதவியானது உயரும், உங்களுடைய நிலையானது உயரும், உங்களுடைய அருமையானது புரியும். உங்களுடைய அருமை புரியக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு கணவனானப்பட்டவன் மனைவியை ஒதுக்கி வைத்து விட்டான். அந்த மனைவி என்ற அந்த பதவியானது போய்விட்டது. ஆனால் அந்த வக்ர காலத்தில் இவன் விழுந்துட்டான், வண்டியிலேருந்து கீழே கால் ஒடிஞ்சு போச்சு. மனைவியின் அருமை புரிந்து மனைவியை பேசி வர வைத்து மனைவிக்கான தேவையை உருவாக்கினார் இறைவன். அப்போ மனைவி ஒட்டிக்கிட்டாங்க திருப்பி. அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலும் சரியாக போச்சு, நல்லா ஆயிட்டாங்க. அப்போ மனைவியுடைய தேவையானது அந்த இடத்தில் புரிய வைக்கப்பட்டது. இப்படி எந்த இடத்தில் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய தேவைகளை உருவாக்கி உங்களை மீண்டும் இணைத்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் அந்த வக்ர காலம். அனைவரும் சமயபுரம் மாரியம்மனுடைய ஆதி மாரியம்மனுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று இந்த வக்ர காலத்தில் இரட்டிப்பு பலனை பெற வாழ்த்துக்கள்.